ஹாய், திஸ் இஸ் அம்பிகா ஃப்ரம் இன்ஸ்பயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இது என்னோட கஸ்டமரோட ப்ளவுஸுங்க. இது வந்து அவங்க அயன் பண்ணும்போது ஷோல்டரில் இந்த மாதிரி அப்படியே அயன் பாக்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டை ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து 2 months ஆகிடுச்சு. கொஞ்சம் நடுவில் ஃப்ரீயாக இருந்ததால் இப்போ இந்த ஒர்க்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுங்க அவங்க பண்ணது. ஸோ இதை வந்து நம்ம பீட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்து ஒரு கிளாத் கொடுத்து பண்ணனா நல்லா தெரியும். அது நல்லாவே அசிங்கமாக ரொம்ப மேலே இருக்கிறதா. சரி, அப்போ நான் யோசிக்கும் போது ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது லேஸ் மாதிரி ஏதாவது ஃபிட் ஆச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த லேஸ் கிடச்சிது. ஸோ இந்த லேஸில் பார்த்திங்கன்னா ஒரு லீஃபாக இருக்கும். ஸோ நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த லீஃப் வந்து கரெக்டாக அதுக்கு ஃபிட்டாக இருந்தது. அந்த ஒரு லீஃப் மட்டும் எடுத்து அங்கே ஷோல்டரில் வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு அந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து ஹீட் மாதிரி கொடுத்துட்டேன். நம்ம கட் ஒர்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம கத்திரிக்கோலில் கட் பண்ணோம்னா அந்த பிசுறு மாதிரி வரும், அது வராமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த ஹீட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் மெழுகுவத்தி கேண்டலில் கூட இந்த ஓரம் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்பும் வரும், உங்களுக்கு அந்த பிசுறு மாதிரி வராது. ஸோ இப்போ வந்து அந்த லீஃப் எடுத்து ஃபுல்லாக பேக் சைடில் க்ளூ தடவிட்டு அந்த ஹோலில் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒட்டிட்டு அது மேலே அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் அது ஒட்டினதுக்கப்புறம். ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம அந்த ஹோலை கவர் பண்ணுறதுக்காக ஒட்டிட்டோம்னா அந்த பின்னாடி உள்ள கிளாத்தும் நமக்கு டைட்டாக ஃபிட்டாக நின்றுடும். ஸோ அதுக்கப்புறம் சரி, ஷோல்டரில் மட்டும் அது இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லேயும் நான் அது கொடுத்துருக்கேன். அந்த டிசைனு ஷோல்டரில் மட்டும் தனியாக இருக்கும் அசிங்கமானிட்டுன்னு ஸ்லீவில் 2 ஸ்லீவ்லேயும் அந்த ஒரு சிங்கிள் லீஃபை மட்டும் 2 ஸ்லீவ்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டிட்டு எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிட்டேங்க நான். ஒன்று மிஷின்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை கையிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாகவும் உங்களுக்கு நிற்கும். பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நாட் போட்டு முடிச்சு போட்டுருங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி 2 ஸ்லீவ்லேயும் வச்சுட்டு 2 ஸ்லீவ்லேயும் தைச்சிருங்க. லுக் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அயன் பாக்ஸில் இருந்த அந்த ஹோலே உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ கைக்கும் அந்த மாதிரி 2 மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நான் போட்டு இந்த இதில் டாலில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் லுக் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, பாய் பாய்.